Hey guys, welcome back. Poco recently India M3 னு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இன்னைக்கு நம்ம வீடியோல Poco M3 யோட அன்பாக்சிங் தான் பார்க்க போறோம். அண்ட் நீங்க நம்ம சேனலுக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா வீடியோ பாருங்க, பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம கிட்ட இருக்கிறது Poco M3 யோட ரீட்டைல் யூனிட் பாக்ஸ் ஃப்ரண்ட்ல M3 னு போல்டா பிரிண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்குள்ள 6000 mAh பேட்டரி அந்த பவர் பேங்கை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பேக் சைடு Poco M3 யோட ஃபுல் டீட்டெயிலான ஸ்பெசிஃபிகேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ 6000 mAhக்கான பேட்டரி இருக்குது. அண்ட் அதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி 18 வாட்க்கான சார்ஜர் பாக்ஸ்லேயே கொடுத்துருக்கதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட் வேறு இருக்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரிவர்ஸ் சார்ஜிங் பற்றி ஒரு வீடியோ நம்ம சேனலில் டெடிகேட்டடாக போட்டிருக்கோம். அதை பார்க்கல அப்படின்னா ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள். அண்ட் 48 MPக்கான AI ட்ரிபிள் கேமரா செட்டப், மேக்ரோ அண்ட் டெப்த் இருக்குது, பட் வைட் ஆங்கிள் கேமரா கிடையாது. இந்த செக்மெண்ட்டில் நம்ம பார்க்கும்போது குவால்காமோட த மோஸ்ட் பவர்ஃபுல் 662 யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கே கண்டிப்பாக பாராட்டலாம். அதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி கொரில்லா கிளாஸ்க்கான ப்ரொடக்ஷனும் கொடுத்துருக்காங்க. பட் எந்த வருஷன்னு மென்ஷன் பண்ணல. மேபி கார்னிங் கொரில்லா கிளாஸ் 3 இருக்கலாம். 6GB LPDDR4X RAM இருக்குது. ஸோ பேஸ் வேரியண்ட்டே 6GB ரேமோட வருது. டூவல் ஸ்பீக்கர் செட்டப் இருக்குது. சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், டூவல் விவோ LTE சப்போர்ட்டு, வாய்ஸ் ஓவர் வைஃபை சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. 8 MP AI செல்ஃபி கேமரா இருக்குது. டைப் சி போர்ட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்ப்ளாஷ் ப்ரூஃப் நானோ கோட்டிங் சப்போர்ட் இருக்குது. பட் தண்ணியிலலாம் எடுத்துகிட்டு போய் போட்டுறாதீங்க. UFS ஸ்டோரேஜ் இருக்குது. நம்மக்கிட்ட இருக்கிறது பேஸ் வேரியன்ட் 6+64GB மாடல். இது UFS 2.1 சப்போர்ட்டோட வருது. 120GB மாடல் UFS 2.2 சப்போர்ட்டோட வருது. அண்ட் ப்ரைஸிங்னு பார்த்தா 13,000 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் இது ஃப்ளிப்கார்ட்டில் 11,000 rupees செல் பண்ணுறாங்க. ஹெச்ஆர் வேல்யூ 0.868 வாட் per kg கொடுத்துருக்காங்க. பாடி சார் வேல்யூ 0.865 வாட் per kg இருக்குது. ஸோ இப்போ ரொம்ப லேட் பண்ணாமல் பாக்ஸை ஓப்பன் பண்ணலாம். ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ண உடனே உள்ளே ஒரு குட்டி டப்பா இருக்குது. ஸோ இந்த குட்டி டப்பாவை திறந்தோன்னா சிம் எஜெக்டர் டூல் கொடுத்துருக்காங்க. ஸோ எப்பவும் போல் போக்கோ சிம் எஜெக்டர் டூல். அதுக்கப்புறமா ஒரு சிலிகான் கேஸ் இருக்குது. டிரான்ஸ்பரண்ட் கேஸ் தான் இது, நம்ம யூஸ்வலாக பார்க்குறது தான். ஸோ டீசெண்டான குவாலிட்டி. அண்ட் அதுக்கப்புறமா யூசர் மேனுவலை கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரீயாக இருக்கும்போது நீங்கள் இதை படித்து பார்க்கலாம். அண்ட் அடுத்து பாக்ஸ் கண்டென்ட் நம்ம பார்த்தோன்னா ஃபோன் இருக்குது. ஃபோனை இப்போ ஓரமாக வச்சிடலாம். அண்ட் உள்ளே பார்த்தா சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. கேபிளோட லென்த் 1 மீட்டர் இருக்குது. நல்லா அடிக்கேட்டாக தான் இருக்குது. கேபிளோட குவாலிட்டியுமே சூப்பராக இருக்குது. அண்ட் இது டைப் சிக்கான கேபிள் தான். ஒரு சைட் டைப் ஏ போட்டும் இன்னொரு சைட் டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் சார்ஜர் நம்ம பார்த்தோன்னா குயிக் சார்ஜ் 3+ சப்போர்ட் இருக்க சார்ஜர் தான். ஸோ இது 10 வோல்ட்டு 2.25 ஆம்ப் சார்ஜர். ஸோ 22.5 வாட்க்கான சார்ஜர். பட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் 18 வாட் சார்ஜிங் சப்போர்ட் ஆகும். அண்ட் இப்போ ஃபைனலாக நம்ம ஃபோனுக்கு வரலாம். இந்த பிளாஸ்டிக் கவரில் ஃபோனை வெளில எடுத்தோன்னா ப்ளூ கலர் வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. செம்மையாக இருக்குது. பேக் சைடு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்டைல் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு செம்ம grip இருக்குது. அண்ட் பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த சைபர் பங்க் எடிஷன் மாதிரி டிசைன் அந்த கேமரா மாடியூல் பெருசாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பட்ஜெட்டில் நம்ம டிசைன் கன்சிடர் பண்ணும்போது ரொம்ப யூனிக்காக கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஃபிசிக்கல் ஓவர்வியூ நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா ஸ்க்ரீன் கார்டு ப்ரீ அப்ளைடாக கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல விஷயம்தான். பொறுமையாக நீங்கள் டெம்பர்ட் கிளாஸ் போட்டுக்கலாம். டாப்பில் பார்த்தோன்னா ஐஆர் பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க. அது பக்கத்தில் ஸ்பீக்கர் வெண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது டூவல் ஸ்பீக்கர் சப்போர்ட் இருக்குது. 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது. செகண்டரி மைக் மேலே கொடுத்துருக்காங்க. ரைட் சைடு வால்யூம் பட்டன் இருக்குது. வால்யூம் பட்டனோட குவாலிட்டியுமே சூப்பராக இருக்குது. நல்ல டாக்டைல் ஃபீல் இருக்குது. அதுக்கீழே பவர் பட்டன் இருக்குது. பவர் பட்டன்லேயே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் எம்பெட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் பாட்டமில் ஸ்பீக்கர் வெண்ட் இருக்குது. அது பக்கத்தில் டைப் சிக்கான சார்ஜிங் போட்டு ப்ரைமரி மைக் இருக்குது. அண்ட் லெஃப்ட் சைடு நம்மளுக்கு சிம் ட்ரேக்கான ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஸ்லாட் நம்ம ஓப்பன் பண்ண ட்ரிபிள் கார்ட் ஸ்லாட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் 2 சிம் கார்டு அண்ட் ஒரு SD கார்டு போட்டுக்கலாம். அண்ட் மேலே பார்த்தோன்னா ஒரு ரப்பர் கொடுத்துருக்காங்க. இந்த ரப்பர் எதுக்காக யூஸ் ஆகும்னா தண்ணி எதுவுமே உள்ளே இறங்காமல் இருக்கிறதுக்காக யூஸ் ஆகும். ஃபோனை இப்போ நம்ம பூட் அப் பண்ணலாம். அண்ட் இப்போ ஃபோன் செட்டப் ஆகி முடிஞ்சிச்சு. செட்டப் ஆன உடனே நம்ம செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணலாம். ஃபோனோட சாஃப்ட்வேர் வெர்ஷனை பார்க்கும்போது MIUI 12.0.3 ஸ்டேபிள் வெர்ஷனில் தான் இருக்குது. அண்ட் ஆண்ட்ராய்டு வெர்ஷனை பார்க்கும்போது இன்னமும் லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்டு 10 தான் ரன் ஆகிட்டு இருக்கு. செக்யூரிட்டி பேட்ச்னு பார்க்கும்போது ஜான்வரி மந்த் செக்யூரிட்டி அப்டேட்டில் இருக்குது. ஸோ ஸ்டோரேஜ் நம்ம அப்படியே பார்த்துக்கலாம். ஸ்டோரேஜ் நம்ம பார்க்கும்போது நிறைய ஆப்ஸ் நம்ம இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ ஆப்ஸ் மட்டும் பார்த்தனாலே 13 GB இருக்குது. கிட்டத்தட்ட 48 to 50 GB நம்மளுக்கு இனிஷியல் பூட்டில் ஃப்ரீயாக இருக்கும். அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் 6GB RAM வேரியண்ட்டோட வருது. சாஃப்ட்வேர் நம்ம பார்த்துடலாம். சாஃப்ட்வேர் நம்ம பார்க்கும்போது எப்பவும் போல் போக்கோ லான்ச்சரோட கொடுத்துருக்காங்க. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஆட்ஸ் எதுவுமே இருக்காது. ஸோ அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். அண்ட் மற்றபடி ப்ரீலோடடாக ஆப்ஸ் பார்த்தோன்னா கெட் ஆப்ஸ் இருக்குது. அதுக்கப்புறமா மீ கிரெடிட், மீ பே, MXோட டக்கா டக்கு, மோஜு, இந்த மாதிரி ஆப்ஸ் எல்லாமே இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் ப்ரீலோடடாக நிறைய ஆப்ஸ் இருக்குது. பட் எல்லாத்தையுமே நம்மளால் அன்இன்ஸ்டால் பண்ணுற முடியும். கெட் ஆப்ஸ்லேருந்து தொண்ணூத்தொன்னு நம்மளுக்கு தொல்லை பண்ணிகிட்டே நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதை நம்ம நோட்டிஃபிகேஷன் ஆஃப் பண்ணி வச்சிடலாம். அண்ட் ஃபோனோட வெயிட் நம்ம இப்போ செக் பண்ணி பார்த்துடலாம்.
அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து பவர் பேங்க்கே வந்து பண்டில் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ வெயிட் எந்த அளவுக்கு மேனேஜ் பண்ணியிருக்காங்க நம்ம ஃபஸ்ட் பார்ப்போம். ஸோ ஃபோனோட வெயிட் பார்த்தோன்னா 200 கிராம்ஸ் இருக்குது. கரெக்டாக எக்ஸாக்டாக இருக்குது. வேறு லெவல் ஜாப் பண்ணிட்டாங்க. பட் ஃபோன் கையில் ஹோல்ட் பண்ணுறது கூட ரொம்ப ஒரு பல்கி ஃபீலே கிடையாது. நல்லா கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. கேமரா ஃபீச்சர்ஸ் நம்ம பார்க்கும்போது டெடிகேட்டடாக நைட் மோட் கொடுத்துருக்காங்க. 48 MP கேமரா இருக்குது. போர்ட்ரைட் ஃபோட்டோஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். மற்றபடி வந்து டெடிகேட்டடாக வந்து ப்ரோ மோடும் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரோ மோடில் ISO நம்ம பார்த்தோன்னா மேக்ஸிமம் 4000 வரைக்கும் போக முடியுது. ஒயிட் பேலன்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ மேனுவலாக வந்து நம்ம ஷட்டர் கூட கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் இங்கேருந்து. ஸோ ப்ரோ மோட் வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம லாங் எக்ஸ்போஷர் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த ப்ரோ மோட் நம்மளுக்கு கை கொடுக்கும். MIUI வந்து கொஞ்சம் ஹெவியான ஸ்கின்னு தான். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 6GB ரேம் இருக்கிறதுனால ஓரளவுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் டீசெண்டாக இருக்கும். அண்ட் இதில் வந்து டுவல் ஸ்பீக்கர் செட்டப் கொடுத்துருக்காங்க. அது எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது நம்ம செக் பண்ணலாம். ஆனால் இந்த ஸ்மார்ட் ஃபோனாக என்ன ஸ்பெஷலாக இருக்குது மொத்தமாக வந்து நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் வந்து நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா வீடியோ பாருங்கள். பார்த்து பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஸ்பீக்கரோட அவுட்புட் நம்ம பார்க்கும்போது நல்லா அடிக்குவேட்டாகவே இருக்குது. இந்த பட்ஜெட் நம்ம கன்சிடர் பண்ணும்போது ஒரு நல்ல லவுடான ஸ்பீக்கர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நீங்கள் அன்பாக்சிங் வீடியோ பார்த்துருப்பீங்க. Poco M3 இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தோன்னா 11,000க்கு வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. பேஸ் வேரியன்ட் 6GB ரேம் 64GB மாடல் கொண்டது. பட் ஃபர்ஸ்ட் சேலில் வாங்கினவங்களுக்கு மட்டும் 1000 ரூபாய் அந்த ICICI கடைக்கு டிஸ்கவுண்ட் கொடுத்து 10,000 ரூபாய்க்கு வந்துட்டு இருந்தது. இதுக்கு முன்னாடி இருக்க ஜென்ரேஷன் பார்த்தோன்னா Poco M2 இப்போ கரண்ட்டாக வந்து 10,000 ரூபாய்க்கு செல் பண்ணிருக்காங்க. அதுக்கும் இதுக்கும் வந்து ஒரு 1000 ரூபாய் ப்ரைஸ் டிஃபரன்ஸ் இருக்குது. பட் அதுலேருந்து இதுக்கு என்ன மேஜராக அப்கிரேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா கேமரா வந்து இம்ப்ரூவ்டாக இருக்குது இதில். அண்ட் பேட்டரி கெப்பாசிட்டியும் வந்து இதில் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் டுவல் ஸ்பீக்கர் செட்டப் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து M2லேருந்து M3க்கு வந்து அப்கிரேடாக இருக்குது. சார் எல்லாமே அப்கிரேடாக தான் இருக்குது. டவுன்கிரேட் எதுவுமே இல்லையான்னு பார்த்தோன்னா பர்ஃபார்மன்ஸ் வந்து M2ல் இருக்க G80 இதை விட நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணும். பில்டு குவாலிட்டின்னு எடுத்துகிட்டா செம்ம சாலிடாக இருக்குது. கையில் வந்து ஒரு சீப்பான ஃபீலே கிடையாது. ப்ளஸ் டிசைன் வந்து அந்த பேக் சைடு அந்த டெக்ஸ்டர் ஃபினிஷ் இருக்குது. ஸோ நார்மலாக நம்ம கையில் ஹோல்ட் பண்ணுறதுக்கே வந்து செம்ம கிரிப் இருக்குது. ஸோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. பேக் டிசைன் பார்க்குறதுக்கு வந்து ஒரு செம்ம டிஃப்ரெண்ட் ப்ரீமியம் ஃபீல் இருக்குது. இந்த விஷயத்தில் நம்ம வந்து Poco சூப்பரான ஜாப் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே நம்ம சேனலில் Redmi 9 Powerோட டீட்டெயில் ரிவ்யூ போட்டிருந்தோம். அந்த வீடியோ நீங்கள் செக் பண்ணி பார்க்கணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள். Redmi 9 Powerம் Poco M3 வந்து ஒரு ஐடென்டிக்கலான ஸ்மார்ட் ஃபோன் தான். ஸோ இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுக்கு இருக்க டிஃபரன்ஸ் பற்றி கூட ஒரு வீடியோ நம்ம சேனலில் ஏற்கனவே போட்டிருக்கோம். ஸோ Redmi 9 Powerல பார்த்தோன்னா ஆட்ஸ் இருக்கும், வைட் ஆங்கிள் கேமரா இருக்கும். இதில் வந்து ஆட்ஸ் இருக்காது, வைட் ஆங்கிள் கேமரா இருக்காது. ஸோ இப்போ 10,000 ரூபாய்க்கு நம்ம பார்க்கணும் அப்படின்னா ஓரளவுக்கு வந்து டீசெண்டான ஸ்மார்ட் ஃபோனாக தான் இருக்குது. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட்ஸ்ன்னு பார்த்தோன்னா ஃப்ரண்ட் கேமரா ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கும். ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. செல்ஃபி லவர்ஸ்க்கு பெரிய அளவுக்கு இம்ப்ரெசிவாக இருக்காது. அண்ட் டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ஹையஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் சூஸ் பண்ணாதீங்க. என்னோட பர்சனல் ஒப்பீனியன் என்னென்னா Poco M2 Pro வந்து இதோட ஒரு 2000 ரூபாய் எக்ஸ்ட்ரா செல் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ கரண்ட் செல்லிங் ப்ரைஸ் பார்த்தோன்னா 13,000 செல் பண்ணுறாங்க. அந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஆஃபர் டைமில் 12,000க்கு வருது. அந்த பேங்க் ஆஃபர்லாம் யூஸ் பண்ணால் 10,500 எல்லாமே நம்ம வாங்கலாம். ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் Poco M2 Pro தாராளமாக சூஸ் பண்ணால் இதை விட பல மடங்கு பர்ஃபார்மன்ஸ் அதில் சூப்பராக இருக்கும். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறதுக்கான முக்கியமான பாயிண்ட்ஸை நம்ம பார்த்தோன்னா டிஸ்பிளே குவாலிட்டி இந்த பட்ஜெட்டில் வந்து ஒரு நல்ல குவாலிட்டியான பேனல் கொடுத்துருக்காங்க. பேட்டரி கெப்பாசிட்டி பெஸ்ட்டாக இருக்கும். ப்ளஸ் இந்த 48 MP கேமராஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த பட்ஜெட்டில் மற்ற ஸ்மார்ட் ஃபோனோட கம்பேர் பண்ணும்போது ஓரளவுக்கு வந்து டீசெண்டான கேமராஸ் இருக்குது இதில். ஸோ டிஸ்பிளே, கேமரா, பேட்டரி லைஃப் இதெல்லாமே வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது. இதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுன்னா 9 Power ரிவ்யூ செக் பண்ணி பாருங்கள். ஆல்மோஸ்ட் சேம் ஸ்மார்ட் ஃபோன் தான். இந்த ஸ்மார்ட் ஃபோன் பற்றி நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்க அண்ட் இதை பற்றி வேறு ஏதாவது கவரேஜ் வேணால் மறக்காமல் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை.